தந்தை வெறுத்தாலும் நீர் மறப்பதில்லையே. ஆண்டவரே, மலை போன்ற இந்த பெரும் பாவங்களை ஆண்டவரே இதோ முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள், உமக்கு விரோதமாக செய்த காரியங்கள் அநேகம் ஆண்டவரே. உம்மை பின்பற்றி வந்த நானும் கூட ஆண்டவரே உம்மை மறுதலித்தேன் ஆண்டவரே. ஆனால் நீர் மறுதலித்த என்னையும் கூட என் பாவங்களை கழுவி ஆண்டவரே இதோ ஆண்டவரே ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல ஆண்டவரே நீர் இங்கு சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அது ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கிருபை என்று சொல்லுவோமா? ஆமென். மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னா எறிந்து விட்டீரே. மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீரே. முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டீரே. சொல்லுமா? முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. ஓஹோ, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. ஓ தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை. உண்மைதான். ஓ தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் மறப்பதில்லையே. ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் கண்ணீரினால் ஆண்டவரே மிதந்த என்னையும் கூட என் வாழ்க்கையும் கூட ஆண்டவரே இதோ ஆண்டவரே நீர் கடலின் ஆழத்திலே தூக்கி போட்டு ஆண்டவரே எனக்கு மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்ல கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. ஓ தாய் மறந்தாலும் சமாய் நீர் மறப்பதில்லையே. ஓ தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை. சொல்லுமா? ஓ தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. விலையேற பெற்ற உந்தனின் இரத்தத்தால் என்னை நீதிமான் ஆக்கிவிட்டீரே. விலையேற பெற்ற உந்தன் இரத்தத்தால் நீதிமானாய் ஆக்கிவிட்டீரே. நீதிமானாய் ஆக்கிவிட்டீரே. சொல்லுமா? நீதிமானாய் ஆக்கிவிட்டீரே. ஓ தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. ஓ தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை. சொல்லுமா? ஓ தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே. ஓ தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. ஓ தாய் மறந்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் சொல்லுமா? நீர் வெறுப்பதில்லையே. ஓ தாய் மறந்தாலும் இல்லையே. தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. உலகமே வெறுத்தாலும் கூட, உலகமே உன்னை கைவிட்டாலும் கூட, உனக்கு சொந்த பந்தங்கள் உன்னை வெறுத்தாலும் கூட, ஆனால் கைவிடாத தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவரை உண்மையாக நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை விடாப்படியாக பற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆராதனையும் கூட தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயமான காரியங்களை அவர் நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். வந்திருக்கிற நாம் வரக்கூடிய வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மிலே அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி அவரை ஆராதிக்கக்கூடிய நாம் தெய்வீக பிரசன்னம் மத்தியிலே இறங்கி கிரியை செய்யும்படியாக எல்லாம் ஒப்பு கொடுத்தவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மிலே வல்லமையாய் கிரியை செய்கிறவர். தலை நிமிர செய்தார், இனி உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. குனிந்திருந்த தலைகள் எல்லாம் நிமிரும்படியாக ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம கலக்கங்களை மாற்றி நம்மளோடு இருந்து அவர் கிரியைகளை செய்கிறவர். அவர் கிருபை என்னாலும் நம்மோடு இருந்து, அவர் கிருபை நம்மோடு இருந்து கிரியை செய்கிறது. அவர் உயர்த்தி பாடுவோமா? கிருபையால் எல்லாம் அருளினே, கிருபையால் என்னை உயர்த்தினே. நம் கர்த்தர் நல்லவரே. உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென். நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லை. நடைய செய்தார். எந்தன் சிறுமையன் சிரித்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினால் நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்த. வயது சொல்லுமா? நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார்,
செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. குகைகளே ஒளிந்திருந்த ஆண்டவர் அரசனாய் மாற்றி ராஜாசனத்தில் உட்கார செய்தவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ராஜாக்களாய் மாற்றி வழி நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். குகைதனில் ஒளித்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்திட தலை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. எல்லாரும் சொல்லுவோம், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவது நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவது நடைய செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி என்று பயம் எனக்கு சிலுவையில் இந்த சிறுமை மாற்றினோட நம்மோடு இருக்கிறார். நம்மளுடைய சிறுமைகளை மாற்றின இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மோடு கூட இன்று கடந்து வந்து கிளீன் செய்கிறதாய் இருக்கிறார். வெறுமைகளை மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார். வெறுமை சிறுமையை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். சிறுமையை சீர்த்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியார் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினார் நீ நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவது நடைய செய்தார், இல்லை இனி நான் கலங்குவது கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. ஆமென். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் இயேசு நல்லவரே, நம் இயேசு நல்லவரே. எல்லா வாயிலும் சொல்லுமா, நம் இயேசு நல்லவரே, நம் இயேசு நல்லவரே. ஆமென். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார்.
செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கக்கூடியவர்களை அவருடைய ஆராதனையின் பிரசன்னம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஆராதனை எங்கள் ஆயுதமாகும். தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை நம்மோடு இருந்து கிரியை செய்கிறது. அவருடைய அபிஷேகம் நம்மோடு இருந்து கிரியை செய்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆயுதமே என்ன? ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா. உச்சமா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜீசஸ். ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. ஆராதிப்போமே, உன்னை ஆராதிப்போமே, ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதிப்போமே, உன்னை ஆராதிப்போமே, ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து, ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை ஆராதிப்போமே, ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே, ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். சமத்துவம் கூட எங்கள் முன்னே துதியினை கேட்டு விலகிடுமே. சமத்துவம் கூட எங்கள் முன்னே துதியினை கேட்டு விலகிடுமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. சமுத்திரத்தை பாதையாக மாற்றிடுவோமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. சமுத்திரத்தை பாதையாக மாற்றிடுவோமே. ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. ஆராதனை எங்கள் ஆயுதமாமே, ஆராதனை செய்து ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே. ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே. ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்வோம், சுதந்தரிப்போம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். பர்வதம் மெழுகு போல உருகி போகக்கூடிய பிரசனத்தையும் அபிஷேகத்தையும் உடையவர் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கண்மலையை நீரூற்றாய் மாற்றினவர். கற்பாறையாயிருந்ததிலிருந்து ஆண்டவர் தண்ணீர் புறப்பட பண்ணினார். வனாந்தரத்திலே ஆறுகள் ஓடத் தொடங்கினது. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரமான சூழ்நிலைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது மாறி ஆண்டவர் அவர்களிலே நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பர்வதம் கூட மெழுகை போல துதியின் முன்னே உருகிடுமே. பர்வதம் கூட மெழுகை போல துதியின் முன்னே உருகிடுமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. கண்மலையை நீரூற்றாய் மாற்றிடுவோமே. துதித்து
உயர்த்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே, கண்மலையை நீரூற்றாய் மாற்றிடுவோமே. ஆராதனை செய்வோம், கனலுக்குள் போவோம். எலவாயில் தரும் ஆமென். ஆராதனை செய்வோம், ஆமென் ஆமென் ஆமென். சுதந்தரிப்போம், ஆராதனை எங்கள் ஆயுதம். ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே, ஆராதனை எங்கள் ஆயுதமாமே. ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே, ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே, ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே, ஆராதித்து ஆராதித்து எல்லவாயில் சொல்லவா. ஆராதனை செய்வோம், கனலுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனலுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை எங்கள் ஆயுதமாமே. ஆராதனை ஆராதனை எங்கள் ஆயுதமாமே. ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே. ஆராதனை செய்வோம், கனலுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனலுக்குள் போவோம். மனிதர் செய்யும் முறுமுறுப்பெல்லாம் துதியின் சத்தம் உடைத்திடுமே. மனிதர் செய்யும் முறுமுறுப்பெல்லாம் துதியின் சத்தம் உடைத்திடுமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே, முறுமுறுப்ப துதியினால முறியடிப்போமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்தி மீண்டுமா சொல்லுமா. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே, முறுமுறுப்ப துதியினால முறியடிப்போமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே, முறுமுறுப்ப துதி ஆமென் ஆமென். துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே, முறுமுறுப்ப துதியினால முறியடிப்போமே. ஆராதனை செய்வோம், கனலுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனலுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை எங்கள் ஆயுதமாமே. ஆராதனை ஆமென் ஆமென். ஆராதனை எங்கள் ஆயுதமாமே. ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே, ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே, ஆராதித்து ஆராதி எல்லவாயில் சொல்லுமா. ஆராதனை செய்வோம், கனலுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனலுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனலுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆமென் 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 ஆமென். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே எரிகோவின் கோட்டைகள் உடைக்கப்படட்டும். பாவம் செயல் அழிக்கப்படட்டும். எதிரான எதிர் சக்தியின் நிர்மூலமாகட்டும். இப்போது ஆராதனை பிள்ளைகளை விடுதலையாக்குவதாக. கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. தெய்வீக பிரசனம் இறங்குவதாக. எல்லா எதிர் சக்தியின் கிரியைகளை இப்போது நிற்கிறல் பண்ணி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுப்பீராக. இருவருக்கு முன்பாக சென்று எதிர் சக்திகளை முறியடிப்பீராக. ஆராதனை செய்வோம், கனலுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆராதனை செய்ய செய்ய தெய்வத்தை உயர்த்த உயர்த்த அங்கே ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆதாரமாக கடந்து வருகிறார். ஆமென் ஜீசஸ். நமக்கு ஆதாரம் அவர்தான். காலங்கள் மாறலாம், ஏது மாறினாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கவலைகளை தீர்க்கிறவர் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மை பரிசுத்தமாய் நடத்துகிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆதாரம் நீர் தானையா,
காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. ஆதாரம் நீதானையா. ஆதாரம் நீதானையா. உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. உலகத்தில் என்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை. ஆனாலும் நேனோ நிம்மதியில்லை, குழப்பந்தான் நிறைகின்றன. ஆனாலும் நேனோ நிம்மதியில்லை, குழப்பந்தான் நிறைகின்றன. ஆதாரம் நீதானையா. ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. ஏசையா காரணம் நீதானையா. ஆதாரம் நீதானையா இயேசுவே. ஆதாரம் நீதானையா. குடும்பத்தில் பிரச்சனை, பண கஷ்டங்கள் இல்லை, ஆனால் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறவர். தெய்வீம் இடமாக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவோமா? குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லை, பண கஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நேனோ நிம்மதியில்லை, அமைதிதான் கலைகின்றது. ஆனாலும் நேனோ நிம்மதியில்லை, அமைதிதான் கலைகின்றது. ஆதாரம் நீதானையா. ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. ஏசையா காரணம் நீதானையா. ஆதாரம் நீதானையா. ஆதாரம் நீதானையா. இன்று நீ முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறப்ப உந்தனின் சாட்சியின் வாத உள்ளத்தில் வெகு நாள் ஆசை. இன்று என்னை உம்மிடமாக தருகிறேன். இன்று என்னை உம்மிடமாக தருகிறேன் ஆண்டவரே. சாட்சியாக ஒப்பு கொடுத்தவர்களா உந்தனின் சாட்சிய வாழ
ஆசை விந்தனின் சாட்சிய வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை நீடும் வந்தே உள்ளத்தை கண்டே சாட்சிய தாந்திடுவே மீண்டும் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் வாழ்ந்திடுவே. மீண்டுமா சொல்லுமா? மீண்டும் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் வாழ்ந்திடுவே. மீண்டும் வந்தே மீண்டும் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சிய எல்லாம் வாயில் திறந்து அறிக்கையிடுமா? அப்பா உங்கள்கிட்ட வந்திருக்கிற ஆண்டவரே என்னை தருகிற நீதாமே கிருபை செய்கிறார். மீண்டும் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் வாழ்ந்திடுவே. ஆதாரம் நீதானையா. எல்லாம் அப்படியே எழுப்பி நின்ற ஆண்டவர், எல்லா ஆண்டவருக்கு அப்படியே எழுப்பி நின்ற ஆண்டவர், நீங்க தான் எங்களுக்கு ஆதாரம். எல்லாம் எழுப்பி நின்று நீங்க தான் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை. நீங்க தான் ஆண்டவரே, காலங்கள் மாற கவலைகள் தீரணும். கவலைகள் தீர காரணம் நீதானையா. ஏசையா காரணம் நீதானையா. ஏசையா காரணம் நீதானையா. ஏசையா காரணம் நீதானையா. ஆதாரம் நீதானையா. ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. ஏசையா காரணம் நீதானையா. விந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. விந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை. மீண்டும் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். மீண்டும் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். எல்லா பாக்கில தெரிந்து சொல்லுமா? ஆதாரம் ஆதாரம் நீதானையா. ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற
கொடுத்துருங்க. ஏசையா காரணம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. இசையா காரணம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. தேவனுடைய பிரசன்னங்களில் நிரப்பட்டும் ஆசீர்வாதமே சகல துதியும் உமக்கே உண்டாகட்டும். ஆண்டவரே கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். வாசிக்கக்கூடிய வேத பகுதி வாசிக்கக்கூடிய நேரம் கர்த்தர் நம்மோடு அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நாம் படிக்கக்கூடிய 136வது சங்கீதத்தை நாம் படிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தருடைய தலைச்சங்கங்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இது செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய சனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்கள் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் சேர்ந்து படிப்போம். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 91வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் சேர்ந்து படிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர்களில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார்.
அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து தொழுது கொள்கிற நேரம் இது. தேவன் நம்முடைய செபத்தை அங்கீகரித்தபடியினால் அவர் நமக்கு கற்பித்த அந்த செபத்தை நாம் அனைவரும் சொல்லுவோம். பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன் என்பதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில், இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆத்துமநேசர் இன்டர்நேஷனல் சர்ச் மற்றும் பரிசுத்த பருவத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்காக, நம்முடைய சபைக்காக, ஊழியர்களுக்காக, மூப்பர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஏசப்பா, மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மே துதிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்துமே ஆராதிக்கும்படி துதிக்கும்படிக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஆண்டவரே, இந்த நாளில் ஏசப்பா ஆண்டவரே, ஏசப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரை ஆசீர்வதித்து இதுவரை நடத்தின தேவன், எபினேசராக இருந்து நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேலும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். சங்கீதம் 29:11 வாசிக்கிற வசனத்தின்படி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலன் கொடுத்து சமாதானம் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரை, யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்காங்களோ ஆண்டவரே, சுகவீனத்தோடு ஆண்டவரே, தேவையோடு ஆண்டவரை ஏசப்பா அம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரை வந்திருக்காங்களோ, போராட்டத்தின் மத்தியில் வந்திருக்கிறாங்களோ, கர்த்தர் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி நடத்துங்க. ஏசப்பா அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்ததை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே ஏசப்பா அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆண்டவரே ஏசப்பா நீரூற்று, ஒரு வெளிச்சம், ஒரு சமாதானம் ஆண்டவரே உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுத்து நடத்துங்க. ஆண்டவரே, அடுத்த வாரத்தில் அவர்கள் வரும்பொழுது பெரிய ஆண்டவரே ஜெயத்தோடு மகிழ்ச்சியோடு பலனோடு வரும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஏசப்பா ஆண்டவரே கர்த்தர் நடத்துங்க. ஆண்டவரே, சபைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லா சபையின் ஆண்டவரே ஏசப்பா தேவைகளை கர்த்தர் சந்தித்து கர்த்தர் நடத்துங்க. ஊழியக்கார குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், மூப்பர் குடும்பங்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா முதியவர்கள், ஆண்டவரே குழந்தைகள், வாலிபர்கள், ஆண்டவரே ஏசப்பா குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஏசப்பா
ஆண்டவரே ஒவ்வொருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகள் வாலிபர்களை கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி இன்னும் கிருபை தாங்க ஏசப்பா, இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் வல்லமையினால் அபிஷேகத்தினால் இன்னும் நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே அவரை பலப்படுத்துங்க கர்த்தர் பலப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே இதுவரை கொடுத்திருக்கிற சுகத்திற்காக பலனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஐயாவை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவரை இன்னும் பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த ஆராதனையில் நாங்கள் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே அவர் எல்லா ஆண்டவரே உடல் உறுப்புகளும் ஆண்டவரே ஏசப்பா சீராய் செயல்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்வீங்க, நன்றி. எங்களை எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தருவீங்க, நமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே ஏசப்பா இறுதிவரை எங்களை பாதுகாத்த தேவன், வருகிற மாதத்திலையும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்கள் அநேகராய் கூடியும் ஆராதிக்க கிருபை கொடுங்க. நீங்கள் அப்படியே செய்வீங்க, நன்றி ஏசப்பா. ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமைக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை நடத்துகிறவராக, நம்மோடு இருந்து தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி சொல்லாமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நன்மைகளை அருளி செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், அவர் நம்மோடு இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் கூட தேவனுடைய பிரசனம், ஆவியானவருடைய பிரசனம், ஆவியின் பிரசனம் நமக்குள்ளாக கடந்து வந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு, இந்த பரிசுத்த பருவத்திற்கு, இந்த ஆத்மநேசர் இன்டர்நேஷனல் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிப்பார். அதற்காக தான் தொடர்ந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இங்கே வரக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறணும். இவர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வாய்க்கணும். இவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலையும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நடத்துகிறதை ஒவ்வொரு விசுவாசிகளும், மூப்பர்களும், ஊழியர் ஒவ்வொரும் காணும்படியாக ஆண்டவர் கிருபைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார், அவர் நன்மையான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். அதில் முக்கியமாக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா முக்கியமாக என்ன தேவைன்னா, இயேசு கிறிஸ்துவை, தெய்வத்தை ஸ்தோத்திரிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறணும்னா அவரை ஸ்தோத்திரித்தால் மாத்திரம்தான் நம்ம ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை உயர்த்துகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியம், அதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருக, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் இருந்தாலும் சரி,
சரீர பிரகாரமான இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, தெய்வத்தை ஸ்தோத்திரிக்கும் பொழுதுதான் என்ன செய்கிறது? அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. இன்று அந்த ஸ்தோத்திரத்தை குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம், ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன? ஸ்தோத்திரம்னா நன்றி, அவரை ஒரு ஸ்தோத்திரம் என்பது நன்றிக்கு மேலே. ஹல்லேலூயா. நம்ம நன்றினா எதற்கு சொல்லுவோம்? நன்றி எதற்கு சொல்லுவோம்? நன்றி நமக்கு யாராவது ஒரு உதவியை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவராகிய தெய்வத்தை, இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்தோத்திரத்தை இரண்டாக பிரிக்கிறாங்க. ஸ்துதி, துதி. ஹல்லேலூயா. தமிழ் என்ன? துதி. அது சமஸ்கிருதத்தில் என்ன வருது? ஸ்துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்தூனா என்னன்னா புகழ்ச்சி. ஹல்லேலூயா. அவரை புகழக்கூடியது. அவர் நம்ம எப்பொழுது எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோமோ, இங்கிலீஷில் என்ன? பிரைஸ். நன்றினா என்ன? தேங்க்யூ. அதானே நன்றினா இங்கிலீஷில் என்ன? தேங்க்யூன்னு சொல்கிறோம். ஆனால் பிரைஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட்னு சொல்கிறோம். நம்ம ஒருவங்க பார்க்கும்போது என்ன? ஆண்டவரை பிரைஸ் பண்ணுறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரங்கிறது இந்த உலகத்தின் வழக்கத்தில் இருக்கக்கூடிய புகழ்ச்சியை விட ஒரு மேலான ஒரு சொல்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஒரு மனிதனை பார்த்து நம்ம என்ன செய்யும்? நன்றின்னு சொல்லுவோம். ஒரு மனிதனை பார்த்து உங்களை துதிக்கிறோம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த துதி யாருக்குடையதாக இருக்கிறது? ஆண்டவராகிய தெய்வத்தை உடையதாக இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் உலக மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ராஜாக்களுக்கு என்ன செய்வாங்க? துதி பாடுவாங்க. ஒரு புலவர் இருக்காருன்னா, ஒரு இன்னொரு நாட்டில் இருந்து வருவார், அந்த ராஜாவை குறித்து புகழ்ந்து, அதான் துதி பாடுறது. என்ன செய்வாங்க? அதை பாடி ராஜா மகிழ்ச்சி ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுவார்? நிறைய கதைலாம் படிச்சிருப்போமே, சின்னதெல்லாம் பாட்டிங்களாம் நிறைய கதைலாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய கதைலாம் சொல்லுவாங்க. என்ன போய் புகழ்ந்து பாடினாரு, என்ன கொடுத்தாரு ராஜா? ஒரு பையில என்ன கதை சொல்லுவாங்க? பொற்காசை கொடுத்து அனுப்புனாருன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண உலகத்தின் ராஜா, ஒரு சாதாரண ஒரு நாட்டோட ராஜா, அந்த ராஜாவை போய் ஒரு புலவர் பாடுகிறார். கவிதையா பாடி அவரை புகழ்கிறார். அவர்கிட்ட புகழ்ச்சி இருக்கோ இல்லையோ, அந்த ராஜா ரொம்ப மோசமான ராஜாவா இருக்கலாம், இல்லை ராஜா எதற்குமே தகுதி இல்லாத ஒரு வீரம் இல்லாத ராஜாவோ கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ராஜாவை போய் என்ன செய்கிறாங்க? புகழ்ந்து பாடணுன்னா அவர் மனசு குளிர்ச்சி ஆயிடுது. அவர் என்ன செய்கிறார்? பொற்காசுகளை கொடுக்கிறாரு, இல்லை எதெல்லாமோ கொடுத்து அவர்களுக்கு கனப்படுத்தி அனுப்புகிறார். அந்த அரசவையிலே இருக்கக்கூடிய மந்திரிகள், சேனாதிபதிகள், போர் வீரர்கள் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்னா, அவர்களை கனப்படுத்தி அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதனே ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறான். எப்பொழுது என்றால், அவனை துதித்து பாடி அவனை குறித்து புகழும் பொழுது, இந்த காரியத்தை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம தஞ்சாவூர் அரண்மனையில்
சரபோஜ் மன்னர் இருந்த காலத்தில் நம்ம தலைமை போதகர் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிந்தது தான், இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கு மீண்டுமாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். சரபோஜ் மன்னர் இருந்த பொழுது அங்கே வேதனாகிய சாஸ்திரியார், அவர் திருநெல்வேலி பகுதியை சேர்ந்தவர், நெல்லை பகுதி, அங்கிருந்து தஞ்சாவூரில் அவர் பாடல்களை இன்னும் கூட நீங்கள் யூடியூப்லாம் போய் வேதனாகிய சாஸ்திரியார் பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸே தனியாக இருக்கும். அந்த வாய்ஸே கேட்க ஒரு இனிமையாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக அந்த ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், அவர் பேரங்கள்லாம் இன்ன வரைக்கும் பேரன் பூட்டங்கள்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் அரசவையில் எப்பொழுதும் இருக்கிறாரு. ராஜாவை குறித்து புகழ்ந்து பாடுகிறது, அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் இருந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது சொல்லிட்டாரா, அரசவை கூடக்கூடிய நேரத்தில், அடுத்த அரசவை கூடக்கூடிய நேரத்தில் என்னுடைய கடவுளுக்கு நீ ஒரு பாட்டு பாடணும். இவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. வேதனாகிய சாஸ்திரியார் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடக்கூடியவர். இன்ன வரைக்கும் போனீங்கன்னா அந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட அந்த சபைகள்லாம் இருக்கு. நம்ம கோட்டை கோயில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பெரிய கோயில் வளாகத்திற்குள்ளே சிவகங்கை பூங்காக்குள்ளே போகும்போது ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் அதற்கு முன்பாக காலங்களில் சரபோஜ் மன்னர் காலங்களில் அந்த இதை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க அந்த சர்ச்சஸ். அப்பொழுது அவருக்கு நல்லாவே தெரியும் இவர் ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நபர் என்று. ஆனாலும் அந்த சரபோஜ் மன்னர் பாட சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து அரசவை கூடுகிறது, எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. பாருங்க, துதி பாடுறதுல சொல்றேன், இது மாதிரி நீ பொழுது வேதனாகிய சாஸ்திரியார் பாடுவார்ன்ட்டாங்க. எழும்பி நின்று இருக்கிறார். பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக சொன்னாராம், அப்பனை பாடிய வாயிலால் சுப்பனை என்னால் பாட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பொழுதுதான் இந்த பாடலை அந்த அரசவையில் பாடினாராம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவாந்தர யுந்தரு தந்தன், அந்தரவாந்தர யுந்தரு தந்தன், சுந்தர மிகுந்த சகுந்தரானந்தன், சுந்தர மிகுந்த சகுந்தரானந்தன், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். ஹல்லேலூயா. அரசவையை விட்டு வெளியில் துரத்தினாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவரை குறித்து பாடினார். ஆண்டவர் இன்று வரைக்கும் அந்த குடும்பங்கள் ஆண்டவருக்காக பாடிக்கொண்டிருக்கிறது, ஆண்டவருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்றால் ஸ்து என்றால் புகழ்ச்சி என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரை புகழும் பொழுது, ஒரு சாதாரண ஒரு ராஜாவை புகழும் பொழுதே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்றால், அப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கிறது என்றால், இன்று தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதன் கொடுக்கும் பொழுது தெய்வம் உங்களை எவ்வளவாய் ஆசீர்வதிப்பார், எவ்வளவாய் கனப்படுத்தி வைப்பார். ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக கனப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அவரை துதிக்கக்கூடிய, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய, அவரை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்துதி என்றால் புகழுவது, உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி ஆராதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஸ்தோத்திரம் என்பது. ஹல்லேலூயா. ஸ்துதிக்கு பாத்திரராகன்னு சொல்லி நம்மளுடைய
வசனங்கள் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்து அதுதான் இந்த புகழ்ச்சியின் காரணங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்று அந்த ஸ்தோத்திரத்தை குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். முடிவில் நம்மளுடைய வாய்ப்புகள் இருந்தால் நம்முடைய தலைமை போதகர் அப்போஸ்தலர் டி ஆசீர்வாதம் ஐயா அவர்கள் நமக்காக ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு ஆன்லைனில் ஆடியோ மூலமாக கொடுப்பாங்க. கொடுத்து ஜெயிப்பார்கள். கர்த்தர் வல்லமை உள்ளவர். சங்கீதம் 50 சங்கீதம் 23 வசனம். சங்கீதம் 50 சங்கீதம் 23 வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஸ்தோத்திரம் என்பதை சொன்னா எனக்கு அது மகிமை. என்னை நீ உயர்த்துகிறாய், என்னை புகழுகிறாய், என்னை நீ புகழ்ந்து பாடுகிறாய், என்னை புகழ்ந்து சொல்லுகிறாய் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிட்டினா நீ என்னை மகிமைப்படுத்துகிற, என்னை நீ உயர்த்தி பாடுகிற, என்னை உயர்த்துகிறாய், அதனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை உயர்த்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திர பலியை அந்த காலத்தில் மாடுகளையும் ஆடுகளையும் பலியிட்டார்கள். ஆனா அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலியிட்டினா நீ என்னை மகிமைப்படுத்துகிற, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கக்கூடிய, அவரை தொழுது கொள்ளக்கூடிய, அவரை நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மகா பெரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்கிறவராக கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 69:30 வாசிக்கிறோம். சங்கீதம் 34:1 வாசித்துட்டு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம். அதில் மேலே வாசிக்கிறோம், தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அவருடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கமான சூழ்நிலை. அவருடைய வாழ்க்கையில் இப்ப பாருங்க, நம்ம நல்லா இருந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், மகிழ்ச்சியா இருந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் நமக்கு திடீர்னு ஒரு வீட்டை கொடுக்கிறார்னா சந்தோஷமா இருப்போம். ஒரு டூ வீலரோ, ஒரு காரோ, ஒரு வேனோ, இல்லை ஒரு பஸ்ஸோ ஆண்டவர் கொடுத்துட்டார்னா ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்தீங்க, சோத்திரம். ஆனா தாவீது என்ன செய்கிறார்? போறாரு. அந்த அபிமெலேக்கிட்ட ஒரு அடைக்கலம் கிடைக்கும். ஏன்னா இவர் ஒரு ராஜா. அங்கே அவருடைய மகனுக்கு காரியங்கள்ல அவர் அங்கிருந்து வேஷம் மாதிரி மாறி அவர் அபிமெலேக்குக்கு போறார். அவனிடமாக போய் வேஷம் மாறி அவன்கிட்ட போய் இருக்கிறாரு. அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஹல்லேலூயா. இந்த தாவீதை கண்டுபிடித்து அங்கேயும் அடைக்கலம் இல்லை. தாவீதோட வாழ்க்கை பாருங்க, ஒண்ணுமே இல்லாத ராஜாவாய் இருந்தவருடைய வாழ்க்கையில திடீர்னு உட்கார்ந்து இருந்தார். அவர் நினைச்சிருந்தா அந்த அரண்மனையிலே உட்கார்ந்து எதிரா வந்தவனை காலி பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளு. அவருடைய பையனை எதிர்த்து வராரு, ஒன்றும் பண்ண முடியல. அவர் அங்கிருந்து கடந்து செல்லுகிறார். சென்று அபிமெலேக்கு கிட்ட போய் வேஷம் மாதிரி அங்க இருக்கிறார். வேஷம் மாறி அங்கே சவுலிடமா பையன் தெரியல. ஆனாலும் அந்த பிரச்சனை வரும் பொழுது அங்கிருந்து அரண்மனையிலிருந்து அவர் வெளியில வராரு. வெளியில வந்து போய் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை. ராஜாவா இருந்தவருடைய வாழ்க்கையில அன்றைக்கு வனாந்திரமான சூழ்நிலை. அவர் கடந்து சென்று அபிமெலேக்கு கிட்ட போறார். சாதாரணமா நம்மள்ட்ட
ஒரு பொருள் இருந்து அந்த பொருள் திடீர்னு நம்மள்ட்ட இல்லாம போச்சுன்னா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த காரியத்தை செஞ்சீரு? நான் உண்மைதானே நம்பி இருந்தேன், பரம்பரையா உண்மை நம்பி இருக்கிறேன், என்னுடைய சந்ததி ஃபுல்லு உங்களை தான் நம்பி இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையா? அது போயிருச்சு இது போயிருச்சுன்னு ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருப்போம்? என்ன செய்வோம்? பல கேள்விகளை ஓயாம கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் தாவீது ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில் அவர் ஆடு மேய்ச்சவனை அரசனா மாற்றினாரு. அரசனா இருந்தவர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? வழி இல்லாம இருக்கிறார், தங்க வழி இல்லை. அவர் போகிறார், அபிமெலேக்கிட்ட போட்டோன்னு அவரே வேஷ மாதிரி தான் போறாரு. யாரு? தாவீது. அங்க போனா அதையும் கண்டுபிடிச்சு அந்த நாட்டை விட்டு வெளியில அவர் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவர் இங்க இருந்தா பிரச்சனை ஆயிரும், அங்க அபிமெலேக்கே காலி பண்ணிடுவார். ஏன்னா அப்படிப்பட்ட ஆளு தாவீது. தாவீதை பார்த்தா ஒரு பயம், அந்த எதுவும் பிரச்சனை வந்துட போதுன்னு அபிமெலேக்கு துரத்தி விடுகிறையில் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில அடைக்கலம் புகழான் போன இடத்துல அடைக்கலம் இல்லாம எதுவுமே இல்லாம எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ராஜா போய் கொண்டிருக்கும் பொழுது எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், அவர் பாடுகிறார். என்ன பாடினார் அந்த இடத்துல? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்த நாம் ஒருமித்து நாமத்தை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. வரக்கூடிய காரியங்கள் அதை பார்ப்போம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு நல்லா உட்கார்ந்துக்கிட்டு தாவீது இந்த வார்த்தையை சொல்லலை. ஒரு நல்ல ஆசீர்வாதமாய் உட்கார்ந்து கொண்டு அரண்மனையில் உட்கார்ந்து கொண்டு கர்த்தரை நானே காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்குன்னு சொல்லல. அரண்மனையிலிருந்து அவர் துரத்தி விடப்படுக மாறி சூழ்நிலையில் வெளியே ஓடி வந்து அந்த ராஜாவாலும் புறக்கணிக்கப்பட்டு வழியில்லாத சூழ்நிலையில் அவர் பாடுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய அனுபவம் நல்லா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரை துதித்தா பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் துதித்து கொண்டே இருந்தார். பிரச்சனை அப்படியே போயிட்டே இருந்துச்சா என்ன? தாவீதுடைய வாழ்க்கையில் பிரச்சனை போயிட்டே இருந்துச்சா என்ன? எதிரா வந்தவனோட தலை என்ன ஆனது? எதிரா வந்தவனுடைய தலை அங்கே அவைகள் கர்வாலி மரத்தில் தொங்கப்பட்டதாக இருந்தது, எதிர் சக்தியில் உடைக்கப்பட்டது. ஏன்னா ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்த அந்த தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது யுத்தம் செய்கிறாரா இல்லையோ, தேவன் யுத்தம் செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. எதிர் சக்தியில கொண்டு வந்தாரு, அவைகளை முறியடித்து போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வத்தினுடைய வல்லமை. அங்கே தாவீது அவருடைய பையனுக்கு பயந்து ஓடுகிறார். என்னன்னா, எதற்கு அவர் பயந்து ஓடுகிறார்னா, அவர் அங்க இருந்தாருன்னா அவனை கொன்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய பையன் தாவீதுக்கு எதிராக எழும்பி அவனை தாவீதை கொலை செய்யும்படியாக வருகிறான். அவன் தான் ராஜாவா இருக்கணும், தாவீது இருக்கும்போது தாவீதை காலி பண்ணிடணும்னு நினைக்கிறான். அங்கே தாவீது என்ன செய்கிறார்னா, அவர் இருக்கும்பொழுது அவன் முன்னாடி வந்து போர் பண்ணானா என்ன பண்ணுவார்? வெட்ட வரானா போட்டு தள்ளிடுவார். ஏன்னா 100 பேரை சவுல் 100 பேரை கொன்ன சொன்னாரு. ஹல்லேலூயா. சவுல் என்ன செய்தா? 100 பேரை கொண்டு கொல்லும்படியாக கொண்டு வர சொன்னாரு. அங்கே தாவீது என்ன செய்தாரு? எத்தனை பேரை கொன்னாரு? தாவீது எத்தனை பேரை கொன்னாரு? மணிமேகலையம்மா எத்தனை பேர் ஆன இந்த தாவீது கொன்னாரு? 100 பேரை சவுல் கொண்டு சொன்னப்ப
ஆண்டவர் வந்து 200 பேரை தாவீது கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அளவிற்கு வீரம் நிறைந்தவர் அங்க இருந்தார்னா பிரச்சனை தாவீதுக்கு இல்லை, யாருக்கு? அப்சலோமுக்கு. ஹல்லேலூயா. அதனால் அவர் அங்கிருந்து கடந்து வந்துட்டார். இங்கே அவர் போய் கொண்டிருக்கிறார். போகும்போது என்ன, திருப்பியுமாக தாவீதை துதித்து கொண்டிருந்த தாவீதுக்கு விரோதமாக அவன் மீண்டுமாக வரும்பொழுது இங்கிருந்து தளபதிகள் எல்லாம் போறாங்க போருக்கு. தாவீது போகும்போது என்ன சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு? தாவீது என்ன சொல்லி அனுப்புனாரு? என் பையனை பார்த்து நடத்துங்க, எதுவும் பண்ணிடாதீங்க, அப்படிதான் சொல்லி அனுப்புறார். ஆனால் அவருடைய தளபதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, போய் அவனை அந்த கர்வாலி மரத்தில் தொங்குகிறான்னு சும்மா பார்த்தனால போனோன்னு வெட்டிட்டாங்க. ஏன்னா தாவீதோடு என்ன அந்த தளபதிகளும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, வனாந்திரங்களிலும் அலைந்து திரிந்து ஆகாரம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. போர் வருது, அந்த காரியங்களை அந்த இடத்துல செய்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு இருந்தாருன்னா நீங்க எதிர் சக்திகளை மேற்கொள்ளும்படியான ஒரு பலனை உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். அதற்கு என்ன செய்யணும்னா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் என்ன செய்தார் தாவீது சொன்னாரு, எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அவரை துதித்து கொண்டிருக்கக்கூடிய, ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கக்கூடிய, அவரை உயர்த்தக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எப்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். ஹல்லேலூயா. நன்மையான காரியங்கள் இருக்கிறது மாத்திரமல்ல, எந்த ஒரு சூழலில் நீங்க ஸ்தோத்தரித்தீங்கன்னா ஆண்டவர் அவைகளை நன்மையாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுல சங்கீதம் 69:30 வாசிக்கிறோம், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? பாட்டினால் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பாடுகிறோம், உயர்த்துகிறோம். இப்படி எல்லாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது தேவன் அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்றால் அவரை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். மனப்பூர்வமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் பொழுது தேவன் நமக்குள்ளே நன்மையான காரியங்களை செய்கிறார், நன்மையான காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் எபிரேயர் 13:15 வாசிக்கிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் அப்போஸ்தலர் சொல்றாங்க, பவுல் சொல்லுகிறார் எபிரேயர் 13:15, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தணும். ஸ்தோத்திர பலியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த உதடுகளின் கனி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம உதடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை ஒரு பலியாகவும் ஒரு கனியாகவும் ஆண்டவர் கணக்கெடுக்கிறார். இதை சொல்லு, உன்னுடைய ஆசீர்வாதம் இதுல தான் இருக்கு, இதில் தான் உன்னுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. எவ்வளவு நீ என்னை துதிக்கிறாயோ அவ்வளவு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இன்று அவரை துதிக்கக்கூடிய, அவரை ஸ்தோத்திரிக்கக்கூடிய, எப்பொழுதும் அவரை ஸ்தோத்திரிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் உங்களுடைய வாய்களில் இருக்குன்னா நீங்க வெற்றியை அடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்து எறிவீங்க. எப்பயாவது நினைக்கும் போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் தெய்வத்தை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்கிறவராயிருக்கிறார். நெகேமியா 9:5 வாசிக்கிறோம். நெகேமியா 9
5ஆம் வசனத்தில், பின்பு லேவியரான யேசுவா, கத்மியேல், பானி, ஆசப், நேயா, ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரங்களுக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எந்த அதான் ஸ்து, நான் சொன்னல உங்கள்கிட்ட முதல்ல, ஸ்துதி, ஸ்து அப்படிங்கிறதுனா புகழ்ச்சி. எந்த புகழ்ச்சிக்கும் எந்த புகழாரங்களுக்கும் மேலாக உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். எந்த புகழுக்கும் எந்த புகழ்ச்சிக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், அந்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போனா, இதை சொல்லிக்கொண்டே இருப்போனா, ஸ்தோத்திரத்தை நம்மளுடைய வாய்களை வைத்துக்கொண்டே இருப்போனா, வாய்களை திறந்து கத்துறதில்லை, உங்களை நாவுகளுக்குள்ளாக நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க வாயில மூடி கூட சொல்லலாம் ஸ்தோத்திரம். உங்களுடைய நாவுகள் மாத்திரம் அசைந்தாலே போதும். பாருங்க, அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அங்கே எபிரேயர்ல வாசித்தோம், அவருடைய நாமத்தை துதிக்கும். யாருடைய நாமத்தை? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஸ்தோத்திர பலிகள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை ஒன்றான தெய்வமாகிய நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செலுத்தும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கக்கூடிய பிதாவாகிய தெய்வம் நமக்குள்ளாக கடந்து வந்து, பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ளாக கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற வாஞ்சை உள்ளவர்களாய் இருப்போம், தாகமுள்ளவர்களாய் இருப்போம், தவனமுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 2 நாளாகும் இந்த வசனம் போனது வாரமும் முந்தின வாரம் வாசித்தோம் நினைக்கிறேன். வாசித்தோமா என்னன்னு தெரியல. 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகவும் 5:12. கூட்டத்தாரும் அவருடைய குமாரர் சகோருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். பாருங்க அந்த இடம் எப்படி இருந்திருக்கும். அந்த இடத்துல அந்த ட்ரம்பட்டு இதெல்லாம் ஊதுறப்ப கைத்தாளங்கள் பூரிகைகள் எல்லாத்தையும் 100 பேர் இருந்தாங்களாம். பூரிகையில் ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர். அவ்வளோ பேர் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் ஆராதிச்சு. அப்ப அந்த இடம் எப்படி பிரம்மாண்டமா இருந்திருக்கும் பாருங்க. 13 வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமைக்கு, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ரொம்பலாம் சத்தம் இருக்கக்கூடாது, ஆண்டவரை ஆராதிக்கணும்னா ரொம்ப சத்தம் இருக்கக்கூடாது, அப்படியே மைல்டா தான் இருக்கணும், ரொம்ப அடிலாம் இருக்கக்கூடாது,
ரொம்ப அடிதடிலாம் போடக்கூடாது, சவுண்டெல்லாம் டம்மு டம்முன்னு வரக்கூடாது, அப்படியே நார்மலாக இருக்கணும், சவுண்டே இருக்கக்கூடாது. அப்படியே காதுக்குள்ளே இப்படி பூந்து அப்படி வந்துடணும், அப்படி பூந்து இப்படி வந்துடணும். ஹல்லேலூயா. நம்ம அதோட இனிமையாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. 2 சைடும் போது 2 சைடும் வரலாம், அந்த அளவுக்கு இனிமையாக தான் இருக்கணும். ஆனாலும் ஒரு சில பாடல்கள் ஆண்டவரை உற்சாகமாய் பாடக்கூடிய அளவிற்கு இதில் வாசிக்கிற எப்படி பூரிகைகள், தம்புரு அதை வாசிக்கிறோம், கைத்தாளங்கள், தம்புரு, சுரமண்டலம், பூரிகைகள் 120 பேருக்கு மேலே இருந்து அங்கே அவர்கள் பாடுகிறார்கள். அவர்கள் ஒருமித்து பூரிகைகளை எல்லாம் சேர்ந்து 120 பேர் இங்கே இசைச்சா எப்படி இருக்கும்? பூரிகையெல்லாம் அடித்து எல்லாம் எக்காலெல்லாம் ஊதுனா அப்படி தான் இருந்துச்சு ஆண்டவர் ஆராதிக்கிறப்ப. அந்த காலங்களில் அப்படியே ஒரு சில காரியங்களை அப்படியே வயலின்லாம் போட்டு இழுத்து ஆண் கொண்டு போய் அதே மாறி போச்சு. ஹல்லேலூயா. இப்போ ஒரு சர்ச்னாவே போனால் எதுவும் சத்தமே இருக்கக்கூடாது, அப்படி வயலின் சத்தம் மாத்திரம் கேட்கணும், டக் டக்குன்னு வாசிட்டு வந்துடணும். அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இப்போ என்ன அநேக சபைகளில் என்ன ஆகுது? அப்படிப்பட்ட காரியங்களை பாரம்பரியமாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் அது தவறுன்னு சொல்கிறதுக்கு வரல, தவறுன்னு சொல்கிறதுக்காக வேண்டி வரல. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரங்களுக்குள்ளே நம்ம போயிருக்கோம். அப்படி தான் வாழணுமோ, இப்படி தான் இருக்கணுமோ, இப்படி தான் இந்த வழியில தான் போகணுமோ அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஒவ்வொரு சிந்தித்து அதில் போகிற அளவிற்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி அல்ல, எப்படினாலும் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. மைல்டாக ஆராதிக்கிறீங்களா ஆராதிங்க, சத்தமாக ஆராதிக்கிறீங்களா ஆராதிங்க. ஒரு வீட்டில் ஆராதிக்கிறீங்களா அடித்து பிடிச்சிலாம் ஆராதிக்க முடியாது. நார்மலாக இங்கெல்லாம் எவ்வளோ, இங்கெல்லாம் யாருமே கேட்க போகிறதில்ல. நீங்கள் கத்துறா கூட அங்கே கேட்காது, யாருக்கும் சுத்து வர்றது யாருக்குமே கேட்காது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 120 பேர் நின்று அந்த பூரிகைகளை ஊதினார்கள். 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமித்து பூரிகைகளை ஊதினார்கள். 120 பேர் ஒருமித்து ஊதுனா இந்த இடமே அதிரும். இந்த இடம் என்ன செய்யும்? 120 பேர் அடிச்சாங்கன்னா இந்த இடமே அதிரும். அந்த அளவிற்கு அவர்கள் நின்று ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஒருமித்து பூரிகைகளை ஊதி, பூரிகைகளை மாத்திரல்ல எக்காலம் ஏக சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி எல்லாத்தையும் ஒன்னா அடிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரை ஆராதித்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீதவாத்திய சத்தங்களை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்ப எல்லாரும் சேர்ந்து இசையோடு சேர்ந்து பாடலோடு சேர்ந்து ஸ்தோத்திரங்களையும் சேர்ந்து ஒன்றாக எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களால் முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவரை உயர்த்தி இசைகளினாலும் தங்களுடைய வாயினாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்த பொழுது அந்த இடத்துல மகிமை நிரம்பி வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அமைதியா போலாம், ஆனாலும் ஆண்டவர் உற்சாகமாய் துணிக்கக்கூடிய ஒரு செக்ஷன் கண்டிப்பா ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்பொழுதுதான் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். வாசிங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய
பாருங்க, இயேசு வேண்டிக் கொள்ளுகிறார். அவர் மனிதனாய் இருக்கிறார். பிதாவாகிய தெய்வம் அவருடைய சரீரத்தை இந்த உலகத்திற்கு அனுப்பின பொழுது அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய தேவகுமாரன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அங்க ஆண்டவர் போய் நின்று, அங்க ஒரு மரித்து போயிருக்கிற லாசரு, அங்க ஆண்டவர் போய் நின்னோன்னு என்ன சொல்லுகிறார்? இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு இப்படிதான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு பதில் கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறோம்னா, ஜெபிக்கும் போது ஆண்டவரே நீ இந்த காரியத்தை எனக்கு செய்தீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கேட்டதை நீர் எனக்கு கொடுத்து இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்க, அதனால் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு இருங்க. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்படியே முடிந்தவர்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருங்க. ஐயா ஜெபிக்கும் போது ஜெபிச்சுதா போதும். சோத்ரம் 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 சோத்ரம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். இறங்கினபடியினால் உமக்கு சோத்திரம் சோத்ரம் 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 சோத்ரம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், தெய்வமே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா ஒரு வார்த்தை சொன்னாலும் ஆண்டவருடைய வல்லமை அங்கே இறங்கும். இன்றும் கூட கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மோடு இருக்கிறார். எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் வாய்களை திறந்து ஆண்டவரை எம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எப்போதும் துதியானது தெய்வமே ஸ்துதிக்கு பாத்திரரே. எந்த ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் மேலான மகிமையுடைய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெரும்படியான வழிகளை இன்று நீர் சொல்லி கொடுத்திருக்கிறீர். அப்பா, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஸ்தோத்திர பலிகளை இடக்கூடிய தெய்வமே ஆண்டவரே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை யார் யார் செலுத்த ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை இன்று உருவாக்குவீராக உருவாக்குவீராக உருவாக்குவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் இறங்கட்டும். இன்றைக்கு முக்கியமாக எல்லாம் ஸ்தோத்திரிங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த ஆராதனையில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவர் காலையில் உணர்த்தினார். இன்றைக்கு இந்த வாரத்தில் முக்கியமாக ஒவ்வொருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபினாரு. இப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பணும். இங்கே வரக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் இருக்கணும். இந்த ஆராதனையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் அமையணும் அமையணும். அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கணும், சுகமான ஆசீர்வாதமாய் இருக்கணும். அந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமான ஐஸ்வர்யமாய் இருக்கணும். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஸ்தோத்திரத்தின் மகிமையின் ஆசீர்வாதம் இப்பொழுது உருவாவதாக உருவாவதாக உருவாவதாக. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்கள் தெய்வமே ஆண்டவரே இவருடைய ஆசீர்வாதங்களை தடை செய்யக்கூடிய எல்லா பாவங்கள் சாபங்கள்
பாரம்பரியத்தின் ஆவிகளை முற்றிலுமாக கட்டி எரித்து பாதாளத்தில் தள்ளி போடுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நிரப்புவதாக, ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புவதாக. இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஒரு ராஜாசனத்தின் ஆசீர்வாதம், ஒரு உயர்வின் ஆசீர்வாதம் இப்போது ஒவ்வொருவருக்கு நேராய் கடந்து வருகிறது, கடந்து வருகிறது, கடந்து வருகிறது. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீரே வேலை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அப்படிதான் சொன்னாரு. அவர் சொன்னார், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வமே, நீர் எங்களுக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சாபங்களை நீர் நீக்கி போட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகளை மாற்றி போட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எதிர் சக்தியின் கிரியைகளை, பொல்லாத மனிதர்களை முற்றிலுமாக கட்டி எரித்து அப்புறப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்று விடுதலையையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்ததற்காக இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா பில்லி சுனியத்தின் ஆவிகள், செய்வின் ஆவிகள், எதிர் சக்திகள், எதிரான மனிதர்களை கட்டி எரித்து ஆண்டவரை நிர்மலமாக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தெய்வமே, எல்லா குறைகளையும் மாற்றி போடுங்க, நிறைவே கொடுங்க ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வராத ஒவ்வொரு அழைத்து வருவீராக. தெய்வமே ஆண்டவர் அப்பா, இந்த இடங்கள் மாத்திரமல்ல தெய்வமே, லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை, கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க தாமே கொடுங்கப்பா. நீர் கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை இந்த பரிசுத்த பர்வதத்திலே கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. அடியனை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சுகமாக்குங்க. கட்டுகள் அறுக்கப்படட்டும். செபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அடியனை தாழ்த்தி வெறுமையாக்கி இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியில் அர்ப்பணிக்கிறேன். சகல துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் பலனும் ராஜ்யம் மகத்துவம் அதிகாரம் ஜெயம் மாட்சிமையும் கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் ஒருவருக்கே உண்டாவதாக. கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுமா. நம்முடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவர், அவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு அறிவிப்பை போன வாரம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், கொடுக்க விரும்புகிறேன். முதல் செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு இங்கே கூட்டம் முடிச்சோன்னே நம்ம தஞ்சாவூர் ஆத்மநேசர் ஹீலிங் சென்டரில் அங்கே வீட்டில் நமக்கு அது நம்ம அங்கே சர்ச்சில் நமக்கு அங்கே கூட்டம் வச்சுருக்குறோம். அடியனுடைய மனைவிக்கு 8வது மாதம் நிறைவடைகிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் வந்து நல்ல சுகப்பிரசவத்தை ஆண்டவர் கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு நீங்கள் எல்லாரும் சபையில் உள்ள அத்தனை பேர் நீங்கள் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் முதலே ஆயத்தம் பண்ணிக்கங்க. முடிஞ்சளவு எல்லாருமே அங்கே கடந்து வந்து அங்கே எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, முக்கியமாக நான்சிக்காக, குழந்தைக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. தவறாமல் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த தர்ம சகாயத்தின் காரியத்தை நம்ம நடுவில் எப்படின்னா, நம்ம இது முடித்த பிறகு, தொழுகை முடித்த பிறகு, பரமண்டல ஜெபம் முடித்த பிறகு இந்த காரியத்தை வைக்க விரும்புகிறோம். ஏன்னா கண்டிப்பாக
அந்த தர்ம சகாயத்தை ஜெபித்து நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் தர்ம சகாயத்தை. நான் அந்த காரியங்கள் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது பண்ணல. அதை பவுல் சொல்லுகிறார், கொடுக்க கொடுக்க ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. அதை எங்கே சொல்கிறாருன்னா தர்ம சகாயத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அந்த காரியத்தை அங்கே சொல்லுகிறார். அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதில் பவுல் என்ன அந்த ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறார், அதில் என்னென்னலாம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோன்னா காணிக்கைகளை, பலிகளை, தசம பாகங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டில் கொடுத்து வருகிறோம். அதை யாருக்கு கொடுக்குறோன்னா கர்த்தருக்கு கொடுக்குறோம். அந்த காரியங்களை யார் செலவு பண்ணுகிறார் என்றால் ஊழியர்களும் ஊழியத்திற்கும் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, செலவு பண்ணாங்க. இந்த காலத்தில் ஆண்டவர் மரித்து உயிர்த்த பிறகு ஆண்டவர் தர்ம சகாயத்தின் காரியத்தை அப்போஸ்தலர் மூலமாக உருவாக்குகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு ஆசீர்வாதம். அதே போல் நீங்கள் எப்படிப்பட்ட மனதோடு கொடுக்குறீங்களோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அதே போல் வாரத்தில் நீங்கள் முதல் நாளிலே அதற்கான ஒரு பங்கை எடுத்து வைத்து அதை நீங்கள் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்கிறார். அந்த காரியங்களை நான் உங்களுக்கு விரிவாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதை ஆசீர்வதித்து ஆண்டவர் அந்த வசனங்களின்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த காரியங்களை செய்ய விரும்புகிறோம். முடிந்தோன்னா நம்ம கொடுத்துட்டு அப்படியே போயிடணும், அந்த மாதிரி காரியங்கள் இல்லை. நீங்கள் எழும்ப முடியல, சில பேர் கூச்சப்படலாம், எழும்ப முடியலனாலும் உங்களுக்கு பக்கத்தில் கடந்து வருவாங்க. நீங்கள் அந்த காரியங்களை கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் கொடுக்கலாம். எப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இல்லை, விசனமாயும் அல்ல, உதார்த்தமாக உங்களுக்கு என்ன தோணுதோ, எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ அந்த அளவிற்கு ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாளாக என்னன்னா எதை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான வழிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம செய்தோன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாருங்கிற காரியங்களை நம்ம தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய காரியங்களில் முடிந்தால் அடுத்த வாரம் அந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் டச் பண்ணிட்டு போக விரும்புகிறேன், இல்லைனா அதுக்கு அடுத்த வாரம் அந்த காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமான மாதமாக, ஆரோக்கியமான நாட்களாக, ஆரோக்கியமான உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட தர்ம சகாயத்தை கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கலாம். ஜெபிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்பாக கடந்து வரலாம். ஜெபிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்பாக கடந்து வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கொயர் ஒரு பாடலை பாடட்டும். ஜெபிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்பாக கடந்து வரலாம். தர்ம சகாயத்தை கொடுக்கிறவர்கள் நீங்கள் முன்பாக கடந்து வந்து கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முடிந்த பிறகு பெண்கள் ஜெபம் இருக்கிறது பின்பாக, அதிலையும் சேர்ந்து நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க விரும்பினா ஜெபிக்கலாம். உங்களுடைய ஜெப வேண்டுதல்களை நீங்கள் அங்கே கொடுத்து அவர்களிடமாக ஜெபிக்க சொல்லலாம். எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது வேதத்தில் என்ன, உலகத்திலே என்ன சொல்கிறாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நீங்கள் ஒருத்தராக ஜெபிக்கிறதோட உங்களுடைய ஜெப வேண்டுதலில் நம்ம சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அதில் உங்களுடைய இதை கொடுத்து ஸ்தோத்திரித்து ஜெபிக்கும் பொழுது பெரிய அற்புதங்களை நீங்கள் பெறுகிறீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.
ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம்